ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த குரூப் டிக்கான ரிட்டன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதாவது நம்ம செலக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக வந்து சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்கேன். சென்னையோட ஜோனோட கட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். அதாவது போன வருஷத்தோடலாம் கம்பேர் பண்ணும்போது 2022 கம்பேர் பண்ணும்போது 2024 ஹையான கட் ஆஃப் தான். யூஆருக்கு பாருங்கன்னா 78 வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினச்சோம். பட் 78 வச்சிருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 76 இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 71 இருக்கு, எஸ்சிக்கு பார்த்தோன்னா 70 இருக்கு, எஸ்டிக்கு பார்த்தோன்னா 63 இருக்கு. ஸோ இது வந்து கட் ஆஃப். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா, நம்மளோட ஆன்சர் கீழே எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருப்போம். இப்போ என்னன்னா இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அதாவது நல்லா கவனிங்க. நீங்கள் சென்னை ஜோனில் தான் கொடுத்தீங்கன்னா சென்னை ஜோனோட நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்க. ரைட்டா, ஸோ கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நல்லா கீழே வாங்க. சில கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரோல் நம்பர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், ஸோ சப்போஸ் நீங்கள் மறந்துருக்கலாம், உங்களோட மெயில் ஐடியில் இருக்கும், ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதில் இருக்கிற ரோல் நம்பரை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக என்ன பண்ண சர்ச் பண்ணுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பொறுமையாக என்ன பண்ண சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட ரோல் நம்பர் வந்திருக்கான்னு வந்து செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரோல் நம்பர் இருக்குன்னா நீங்கள் ரிட்டர்ன் கிளியர். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நோக்கி இருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஈஸி கிடையாது. ஆவரேஜ் லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு எஃபர்ட் என்னதுன்னா போட்டு தான் ஆகணும். அண்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட், நான் கம்ப்ளீட்டாகவே ஸோ குரூப் டிக்காக டெடிக்கேட்டடாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கிளாஸஸ் வந்து எடுத்தேன். ஸோ ஏதாவது ஒரு மூலையில் அகைன் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்ல வர. ஏதாவது ஒரு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து என்ன ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் மூலம் என்னென்னா நான் இந்த வருஷமும் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி சயின்ஸ் வந்து முடிச்சாச்சு 2026க்காக. நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் எல்லாமே என்னென்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். எஸ், நம்ம நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம், கரெக்டாக தான் வந்து ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால தான் கேட்டுக்கிறேன். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு மொழியில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.